கல்வி செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். செட்டு தேர்வு நிச்சயம் நடத்தப்படும், அமைச்சர் உறுதி. ஆசிரியர் தேர்வு அறிவித்தால் செட்டு தேர்வு நிச்சயம் நடத்தப்படும் என்று உயர்கல்வி அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பதவிக்கு மாநிலத்தினால் நடத்தப்படும் செட் அல்லது யுஜிசியால் நடத்தப்படும் நெட்டு தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். இந்நிலையில் அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பில் மாநில தகுதி தேர்வு நடத்துவதற்கான கட்டமைப்பு தமிழக அரசிடம் இருப்பதாக கூறியுள்ளார். ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கைக்கு ரூபாய் 1.50 கோடி. அமெரிக்காவில் உள்ள ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை நிறுவ தமிழக அரசு கூடுதலாக 1.50 கோடி ஒதுக்கியுள்ளன. இது தொடர்பான செய்திக்குறிப்பில் ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழி, இலக்கியம், பண்பாடு மற்றும் தமிழ் மொழி ஆராய்ச்சிக்காக தமிழ் இருக்கை நிறுவிட இதுவரை ரூபாய் 3.44 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தமிழ் மொழியின் பெருமையை உலகறிய செய்ய இந்த ஏற்பாடு என்பது குறிப்பிடத்தக்கது. மும்மொழி கொள்கை, மத்திய அரசு நிர்பந்தம். மும்மொழி கொள்கையை ஏற்றால் அரை மணி நேரத்தில் நிதி வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியதாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குற்றம் சாட்டியுள்ளார். பள்ளிக்கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்குவது குறித்து மத்திய அரசு நிர்பந்தம் செய்வதாக சாடிய அவர், கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றிவிட்டால் தங்கள் மாணவர்களுக்கு தேவையான அறிவுசார் பயிற்சியை நாங்களே முடிவு செய்வோம் எனவும் கூறியுள்ளார். ரயில்வே துறை பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கு பணி வாய்ப்பு. ரயில்வே துறைக்கு சொந்தமான பள்ளிகளில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், அறிவியல் மேற்பார்வையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், உடற்கல்வி பயிற்றுநர்கள், இளநிலை மொழிபெயர்ப்பாளர்கள், ஹிந்தி, நூலகர், இசை ஆசிரியை, தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள், ஜூனியர் பள்ளிக்கான உதவி ஆசிரியர்கள், நூலக உதவியாளர்கள் உள்ளிட்ட 1036 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஜனவரி 7 முதல் பிப்ரவரி 6 வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களை www.rrb.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். விண்ணில் காராமணி வளர்க்கும் முயற்சியில் இஸ்ரோ. வரும் 30ஆம் தேதி விண்ணில் PSLV C-60 ராக்கெட் பாய தயாராக வருகிறது. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் உருவாக்கப்பட்ட சுற்றுப்பாதை தாவர ஆய்வுகளுக்கான சிறிய ஆராய்ச்சி தொகுப்பின் ஒரு பகுதியாக வெப்ப கட்டுப்பாட்டுடன் மூடப்பட்ட பெட்டி அமைப்பில் 8 காராமணி விதைகளை வளர்க்கும் ஆராய்ச்சியிலும் இந்த PSLV 60 ராக்கெட்டுகள் ஈடுபட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.